ஹாய் ஹலோ. இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி செய்கிறோம். என்னென்னா, தேங்காய் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன், தேவையான அளவு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது கூட வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் நான் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவுக்கு போட்டு இந்த தேங்காய், வரமிளகா, பூண்டு மூணையும் சேர்த்து இந்த பொட்டுக்கடலையோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஈஸியாக பண்ணிடலாம், ஒரு 5 நிமிஷம் தான். வேறு எந்த ஒர்க்கும் நம்ம தேங்காய் சட்னியவே நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த வரமிளகாவும் பூண்டு போட்டு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து தாளிச்சிக்கலாம். சட்னி தாளிச்சு விட்டுட்டு நார்மலாக தாளிச்சு விட்ற மாதிரி தாளிச்சு விட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தோசை, சப்பாத்தி, இட்லி, ராகி தோசை, அடை தோசை அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகும். ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது வந்து தோசைக்கு நான் ராகி தோசை இன்றைக்கி செஞ்சுருக்கேன், அதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பராக இருக்கும், நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.